வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து கொடுத்துருக்கிறது ஒரு 2700 ப்ளஸ் காலி பணியிடங்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆனுவல் பிளானரில் இதுக்கு முன்னாடி கொடுத்த ஆனுவல் பிளானரில் 6557 வேக்கண்ட் வந்து எஸ்ஜிடியை பொறுத்தளவுக்கு ஃபுல்லப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ நமக்கு வந்துட்டு அப்போது வந்த பிளானர் படி பார்த்தீங்க அப்படின்னா 6557 காலி பணியிடங்கள் இருக்குது. பட் அவங்க அதில் ஃபுல்லப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டில் கொடுக்குறப்ப நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 1700 ப்ளஸ். அதுக்கப்புறம் ஒரு 1000 காலி பணியிடங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணினாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2700 ப்ளஸ் காலி பணியிடம் அப்படின்றது இருக்குது. மீதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 3000 ஆல்மோஸ்ட் 3000 காலி பணியிடங்கள் அப்போ 2023-24 வந்து நோட்டிஃபிகேஷன் ஆனுவல் பிளானர்லேயே வந்து அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க 6557ன்னு. இப்போ இந்த 2 வருட காலங்கள் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் 2 வருஷம் நெருங்கிருச்சு. இந்த 2 வருட காலங்களில் வேக்கன்சி அப்படின்றது புதுசாக க்ரியேட் ஆகிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ஸ்கூல்ஸ் வந்து நிறைய புதுசாக ஓப்பன் பண்ணுறது இல்லது ரிட்டையர்மெண்ட் ஏஜ் லிமிட் முடிஞ்சு அவங்க வந்து ரிட்டையர் ஆகி வெளில போவாங்க. ஸோ அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கான வேக்கன்சி அப்படின்றது ஆட் ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கூல்ஸு இதெல்லாம் வந்து எக்ஸஸாக ஓப்பன் பண்ணுறதுனால ஒரு சில காலி பணியிடம் அப்படின்றது புதுசாக க்ரியேட் ஆகும் அந்த இடத்துல. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் இல்லை, அனைத்து இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி வேக்கன்சி அப்படின்றது க்ரியேட் ஆகும். அது மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 பணியிடங்களோ 1000 பணியிடங்களோ கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எந்த அளவுக்கு ரிட்டையர்மெண்ட்ஸும் இருக்குது அப்படின்றது தெரியாது. அதே போல் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒன்று இருக்குது. அடுத்து வந்து ப்ரொமோஷன். ஸோ அடுத்த கட்டமாக ப்ரொமோஷன் இதே இடத்துல இதே நிலைமையில தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அடுத்த கட்டத்துக்கு ப்ரொமோஷன் ஆவாங்க. ஸோ அந்த ப்ரொமோஷன் ஆகும்போது இந்த இடைநிலை ஆசிரியர் பணிகள் அப்படின்றது பணியிடங்கள் அப்படின்றது காலியாக தான் இருக்கும். ஸோ மொத்தமாக இந்த காரணங்களால் இவ்வளோ வேக்கன்சி அப்படின்றது புதுசாக க்ரியேட் ஆகும். அப்படி புதுசாக க்ரியேட் ஆகிற வேக்கன்சியை பார்த்தீங்க அப்படின்னா புது ஒரு நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வந்து ஆளெல்லாம் எடுக்க போகிறதில்ல, அப்படி எடுக்கவும் மாட்டாங்க. இப்போ நம்ம வந்துட்டு தேர்வு இதுக்கு வந்து எழுதியிருக்கோம். அந்த தேர்வில் மதிப்பெண்கள் அப்படின்றது நமக்கு எந்த அளவுக்கு வரும் அப்படின்றது தெரியும். ஸோ இந்த நபர்களை வச்சு தான் வந்து இதை ஃபுல்லப் பண்ணுவாங்க. புதுசாக க்ரியேட் ஆகிற வேக்கண்ட்டாக இருந்தாலும் சரி, ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா போகிற வேக்கண்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ரொமோஷன் மூலிமா வர்ற வேக்கண்ட்டாக இருந்தாலும் சரி, ரிட்டையர்மெண்ட் மூலிமா வரக்கூடிய வேக்கன்சியாக இருந்தாலும் சரி, இத்தனை வகையில் வேக்கன்சி அப்படின்றது புதுசாக ஒரு நாளும் ஒரு வருடமும் நமக்கு வந்து க்ரியேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இருக்கிற வேக்கண்ட் வந்து குறைய போகிறதெல்லாம் இல்லை, கண்டிப்பாக எக்ஸஸ் இதில் வந்து எக்ஸஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பட் நமக்கு வந்து இப்போது அடுத்த வருடம் எலெக்ஷன் அப்படின்றது வரப்போகுது. அந்த ஒரு காரணத்தினால கூட நமக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி, அதாவது இருக்கக்கூடிய வேக்கண்ட்டை முழுமையாக கொடுத்தாங்க அப்படின்னாலே அதுவே நமக்கு போதும். பிளானரில் சொன்ன மாதிரி 6557 அப்படின்றது கொடுத்தாலும் ஓகே. அல்லது இதில் இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய வேக்கண்ட்டை வந்து இன்னும் ஒரு 1000மோ 2000மோ ஆட் பண்ணி ஒரு 7000 8000 பணியிடங்கள் அப்படின்ற மாதிரி போட்டாங்கனாலும் அதுவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான். பட் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம வந்துட்டு நம்மளால் ஊர்ஜிதமாக ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. இந்த விஷயங்கள்னால நமக்கு வந்து வேக்கன்சி அப்படின்றது க்ரியேட் ஆகும். இதனால் வந்து வேக்கன்சி புதுசாக உருவாகும் அப்படின்ற காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேவா? இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்கள் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. அவங்க வந்து அரசு சைட்லேருந்து என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க். நமக்கு எல்லாமே தெரிஞ்ச பேசிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கட் ஆஃப் மார்க் குறையும். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். 1700 வேக்கண்ட் இருந்தப்போ கட் ஆஃப் அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கும். 2700 வேக்கண்ட் அப்படின்னு மாறும்போது கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ 2700 ப்ளஸ் வேக்கன்சி அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்கில் ஒரு பெரிய சேஞ்சஸ் அப்படின்றதே வந்திருக்கும். ப்ளஸ் இதுக்கப்புறம் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை 6000 வேக்கண்ட் 6500 போடுறாங்க, இல்லை இன்னும் 7 போடுறாங்க, 8000 போடுறாங்க அப்படின்னா இன்னும் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
நமக்கு தெரிஞ்சு இந்த 6557 மதிப்பெண்களோ 6557 வேக்கண்டோ அல்லது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வேக்கன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணினாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எடுத்த அனைத்து நபர்களுக்குமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாப் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் அப்படிங்கிறது பிசி எம்பிசி கேட்டகிரிக்கு 60 மார்க், எஸ்சி எஸ்டி கேட்டகிரிக்கு 45 மார்க். ஸோ இதுதான் வந்து இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க். ஸோ இந்த மார்க்குக்கு மேலே எடுத்து வேக்கன்சி இதுக்கப்புறம் ஆட் பண்ணினாங்க அப்படின்னா 100க்கு 100% உங்களுக்கு கிடைக்கும். அப்படி வேக்கன்சி ஆட் பண்ணலை அப்படின்னா 80+ மதிப்பெண்கள் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும். அது கம்யூனிட்டி பேசிஸில் ரிசர்வேஷன்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம கட் ஆஃப் வீடியோ அப்படின்றது கொடுத்துருக்கோம். நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம். 2-3 வீடியோக்கள் அப்படின்றது தெளிவாகவே கொடுத்துருக்கோம். ஸோ அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அவங்க வந்து ரிசர்வேஷன்லாம் ஃபாலோ பண்ணி கொடுப்பாங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80+ இருக்கிற நபர்கள், ஒரு 90+ இருக்கிற நபர்கள் வந்து இப்போதைக்கு இப்போ இருக்கிற வேக்கண்டை பொறுத்தளவுக்கு எதிர்பார்க்கலாம். வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் இருக்கிற எல்லாருமே எதிர்பார்க்கலாம். அதுக்கு கீழே நம்ம சொன்ன மாதிரி ஒரு பிசி எம்பிசினா 60, எஸ்சி எஸ்டினா 45, அதுக்கு கீழே நீங்கள் வந்து உங்களோட மதிப்பெண்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை எதிர்பார்க்கவே தேவையில்லை. என்ன காரணத்தினால அப்படின்னா அதுதான் வந்து மினிமமாக பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மதிப்பெண்கள். அதுக்கும் கீழே நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்றது சுத்தமாக கிடையாது. ஸோ அதனால் அந்த மார்க் வாங்கியிருந்தீங்கனால நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஜாபுக்கு ஓரளவுக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த சேனலில் தொடர்ச்சியாக எஸ்ஜிடி சம்மந்தமானது, பிஜிடிஆர்பி சம்மந்தமான தகவல்கள் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம். அதே போல் லா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அதற்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுற நபர்கள் 9500961475, மறுபடியும் சொல்கிறேன் 9500961475 அப்படின்ற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றத பை பண்ணி வாங்கிக்கலாம். லா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அந்த போஸ்டிங் நேம், அதில் வந்து முக்கியமாக ப்ரீலா இதற்கான மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களோ உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ யாராவது எக்ஸாம்ஸ் எழுதுனாங்க அப்படின்னா அது தாராளமாக வாங்கிட்டு படிச்சுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி ப்ளஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதுவும் எல்லாமே கவர் பண்ணி தான் மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ தேவைப்படுற நபர்கள் வாங்கிக்கிங்க, வாங்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது எல்லா வாட்டியும் கிடைக்காது, ஒரு சில வாட்டிகள் கிடைக்கும். அந்த ஒரு சில வாட்டியில் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாமல் வருடம் தேர்வுக்கு தயாராகிறதும் நம்மளோட கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத மிஸ் பண்ணிவிட்டு வருத்தப்படாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இதை பிடிச்சிக்க பாருங்கள். வேறு எதுவும் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.